வணக்கம் நிகிதா. அதாவது ஆப்பிரிக்கா நாடான எத்தியோப்பியாவின் தலைநகர் அடிஸ் அபாபாவில் இருந்து பயணிகள் விமானம் ஒன்று சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது. அந்த விமானத்தில் பெருமளவு போதைப் பொருள் கடத்தி கொண்டு வரப்படுவதாக சென்னையில் உள்ள மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து தனிப்படை அதிகாரிகள் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து ரகசியமாக கண்காணித்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அந்த குறிப்பிட்ட பயணிகள் விமானம் சென்னையில் வந்து இறங்கி அதில் உள்ள பயணிகள் விமானத்தில் இருந்து இறங்கி வெளியில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது அந்த விமானத்தில் கென்யா நாட்டை சேர்ந்த சுமார் 28 வயது இளைஞர் ஒருவர் சுற்றுலா பயணி விசாவில் சென்னைக்கு வந்தார். அவர் மீது மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவரை நிறுத்தி விசாரித்தனர். இதையடுத்து அவரை சென்னை விமான நிலையத்தில் ஒரு தனி அறைக்கு அழைத்துச் சென்று தீவிரமாக விசாரித்தனர். அதோடு அவருடைய உடைமைகளை சோதித்த போது உடைமைக்குள் சாக்லேட் பாக்கெட்டுகள் இருந்தன. அந்த சாக்லேட் பாக்கெட்டுகளை எடுத்து பிரித்து பார்த்தபோது கொக்கைன் போதைப் பொருளை சாக்லேட் போல் தயார் செய்து மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். அந்த கென்யா நாட்டு இளைஞரிடமிருந்து 2 கிலோ கொக்கைன் போதைப் பொருளை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். அதன் சர்வதேச மதிப்பு ரூபாய் 20 கோடி ஆகும். இதையடுத்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கென்யா நாட்டு இளைஞரை கைது செய்து போதைப் பொருளையும் பறிமுதல் செய்து சென்னை தியாகராய நகரில் உள்ள மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அலுவலகத்தில் அழைத்து சென்று மேலும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதாவது சென்னை விமான நிலையத்தில் ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து ரூபாய் 20 கோடி மதிப்புடைய 2 கிலோ கொக்கைன் பொருளை கடத்தி கொண்டு வந்த கென்யா நாட்டு இளைஞரை சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மனோகரன். ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 20 கோடி ரூபாய் மதிப்புடைய 2 கிலோ கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்த விவரங்களை செய்தியாளர் மனோகரன் வழங்கியதை கேட்டோம்.